வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆனதுனால நம்ம மார்ச் மந்த்லேருந்து டெஸ்ட் பிளான் வந்து போட்டிருக்கோம். ஸோ மார்ச்லேருந்து இந்த டெஸ்ட் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ மார்ச்ல இருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த பிளானை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு தெரியும் குரூப் 2 2ஏக்கு வந்துட்டு சேம் சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் இதே தான் குரூப் 1 சிலபஸும் 10 யூனிட் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்டையும் 10 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ மார்ச் 7 and 8 அதுக்கப்புறம் மார்ச் 10 11 and 12 இப்படி கண்டினியூஸாக வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கீங்களே, எப்படி வேலைக்கு போகிறவங்கலாம் இவ்வளோ லெசன்ஸ் வந்து படித்து டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மே மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூலை கடைசி இல்லை ஆகஸ்டில் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஃபுல் டைமாக படித்தாலும் சரி சேம் எஃபர்ட் போட்டு தான் இதுக்கு வந்து நம்ம படிச்சாகணும். நான் வேலைக்கு போகிறேன் அதனால நான் கம்மியாக தான் படிப்பேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்காது. ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க மாதிரியும் வேலைக்கு போகிறவங்களும் அதே டைம் ஒதுக்கி படித்தாதான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியும், எக்ஸாமும் நம்ம நல்லபடியாக எழுத முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம 10 நாளில் கவர் பண்ண போகிறோம். 10வது நாள் வந்து யூனிட்டோட ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மார்ச் 7 and 8 இதெல்லாம் எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த டாபிக்லாம் நம்ம 2 நாளில் கவர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 நாளில் நம்ம முடிச்சா தான் 10 நாளுக்குள்ள ஒரு யூனிட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் 2 நாள் படிக்கிறீங்கன்னா அதில் 2வது நாள், இப்போ மார்ச் 7 and 8 வந்து இந்த டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா மார்ச் 8 வந்து இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அதே மாதிரி மார்ச் 10 வந்து இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்ச் 11 and 12 வந்து நீங்கள் இந்த டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா மார்ச் 12 வந்து இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 10 யூனிட்டும் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவோட வரலாறும் பண்பாடும், இந்திய ஆட்சியல், இந்த மாதிரி 10 யூனிட்டுக்கும் நம்ம வந்து பிளான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட் நம்ம முடிக்கும் போதும் அதோட ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த 2 நாளில் நம்ம ஒரு டாபிக் கவர் பண்ணுறோம் இல்லையா, இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வித்தவுட் ஆப்ஷன்ல இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் இருக்காது, வெறும் கொஷின் மட்டும்தான் இருக்கும், நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா 2 நாள்ல படிச்சு 2வது நாளே நீங்க டெஸ்ட் எழுதுறது ஆப்ஷன்ஸோட கொடுக்கறது வந்து அவ்வளோ சரியா எனக்கு படலை. ஏன்னா நீங்க 2 நாளுக்குள்ள அந்த ஆன்சரை வந்து மறக்க மாட்டீங்க, அதனால நீங்க அதை அப்படியே எழுதிடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து எதுல வரும் அப்படின்னா, நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல நம்ம எழுதுவோம். ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்லயும் நம்ம வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவோம். சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த 10 யூனிட்டையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ மொத்தமா நமக்கு வந்து 40 டெஸ்ட் கிட்ட வரும். ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடட், மேத்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ இந்த 40 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து நான் டேட் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த ஜூன் 10ஓட நமக்கு வந்து எல்லா யூனிட்டையுமே, அதாவது சிலபஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிடுவோம். ஜூன் 10க்கு அப்புறமா எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம இந்த 10 யூனிட்டையும் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு வாரமும் மாடல் டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க. அது வந்து கவுண்ட்லெஸ், நம்ம எக்ஸாம் எழுதுற வரைக்குமே மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்டா நம்ம எழுத போறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 5ல இருந்து 10 மாடல் டெஸ்டாவது உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது குரூப் 2 எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு, இப்போ உங்களால இந்த 2 நாள்ல இந்த ஃபுல் டாபிக் வந்து கவர் பண்ண முடியல, படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்க பிடிஎஃப் படிக்க லேட் ஆகுது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாவே போதுமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதும் போது இந்த இத்தனை டெஸ்ட் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம் இல்லையா, இத்தனை கொஸ்டினையும் நீங்க ரிவிஷன் பண்ணாவே எக்ஸாமுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த டாபிக்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின் எடுத்து தான் டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம்.
ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் நம்ம என்னென்ன கொடுக்க போறோம்னா வேர் டு ஸ்டடி, எந்த லெசன் எந்த புத்தகத்தில் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ப்ளஸ் ஒவ்வொரு டாப்பிக்குக்கான PDF வந்து உங்களுக்கு கொடுத்துடுவோம். இது எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், சரிங்களா? ஸோ தமிழ் இல்லை PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி. இல்லாத டாபிக் மட்டும் வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துடுவேன். ஸோ ரெகுலராக உங்களுக்கு எந்தெந்த நாளில் டெஸ்ட் வருமோ அந்தந்த நாளில் கொஷின் பேப்பர் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் ஆகிடும். அதுக்கான ஆன்சர் கீ வந்து ஈவினிங் ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் ஆன்சரை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட மார்க் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரெகுலராக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் இத்தனை டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாவே குரூப் 2க்கு வந்து தயாராகிடுவீங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து மினிமம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 500 அப்படிங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வேற ஒரு டெஸ்ட் பேட்சில் வேற ஒரு வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.